நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் அரசியலுக்கு வரையில் பெண் வார்டு வந்துச்சு. அப்போ என் கணவர் சொன்னாங்க, நீ இதில் நில்லு அப்படின்ட்டு. இப்படியே அடுப்பாங்கரையிலே அடைஞ்சு கிடக்க வேணாம், நீனு ஒரு தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை இதில் இறக்கி விட்டாங்க. நானும் போய் நின்றேன். எனக்கு பயம், ஒரே அழுக. நான் ஒரே அழுக, இனிமேல் நான் போக மாட்டேன். அங்கே போனால் ஆண்கள்கிட்டையெல்லாம் பேசணும், ஆண்கள்கிட்டையெல்லாம் பேசணும். எங்கள் இது வந்து சிறுபான்மை இது, நான் பேசவும் மாட்டேன். ஆண்கள்கிட்டையெல்லாம் பேசணும், வெக்கமாக இருக்கும், பெரிய பெரிய பேச்செலாம் பேசுவாங்க. நான் ஒரு 10வது படிக்காத பெண்தேன். அப்போ அழுத எனக்கு வேணாண்டு, நீ நில்லு அப்படின்னு சொல்லி மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அக்கா அவர்கள் எனக்கு ஒரு வாரமாக கிளாஸ் எடுத்தாங்க. நீ நில்லு, முதல்வர் அவ்வளவு இது திட்டங்கள் செஞ்சுருக்காக, நீ நிற்கணும், நீனும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னை நிற்க வச்சு இப்போ தன்னால் நானே எல்லாமே செய்கிறேன். தன்னால் எங்கள் வீட்டுக்காரரும் இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ். இப்போ தன்னால் நானே எல்லாமே எங்கே இடத்துக்கு வேண்டாலும் போகிறேன், யார்கிட்ட வேண்டாலும் பேசுகிறேன், தைரியமான ஒரு இதாக நிற்கிறேன். அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக, என் கணவர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ. நன்றி.